நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கின்ற பறையர்கள் உண்மையிலே நீங்களாம் ஒரு என்ன சொல்றது, மானவ மரியாதை ரோசம் இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன். சூடு சுரணம் இருக்கான்னு கேட்குறேன். மாணவர்கள் மத்தியில் சாதி புத்தி பரவி கொண்டிருக்கிறது. இதை தடுக்கணும் அப்படின்றது ஒரு அரசாங்கத்துடைய ஃபண்டமெண்டல். எங்கள் தலைவர்லாம் அங்கே போய் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாருங்க. எந்த கட்சிக்காரும் நடத்தலை. அங்கே திருநெல்வேலியில் போய் அப்போ நடத்தும் போது கூட நாங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அங்கே உட்கார கூட சேர் கூட போடுறதுக்கு அனுமதி வழங்கலை. நான் போயிருந்தேன். அவ்வளவு மோசமாக இருந்துச்சு. மாரி செல்வராஜன் பேசினேன். அது மாரி செல்வராஜன் பயந்து போயிருக்கிறாரு, பதட்டத்தில் இருக்கிறார். இப்போ அவருடைய படம் வரப்போகுது. நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித்துடைய தயாரிப்பில் இப்போ வந்து இவருடைய இயக்கத்தில் ஒரு படம் வரப்போகுது, பைசன். அந்த படம் முழுக்க முழுக்க கபடியை பற்றி தான். அது அவர் சொல்ற எனக்கே பதட்டமாக இருக்குது. இப்போ இதுக்கே இப்படி இருக்குன்னா நாளைக்கு என் படம் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வருமோன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ யோசித்து பாருங்க. திருமாவளவனை பார்த்து அண்ணே வணக்கம்னு சொன்னோம்னா உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் வந்து தப்பாக எழுதுகிறீர்கள். அதெல்லாம் அந்த காலம். இது திருமா காலம். இப்போ ஒவ்வொருத்தனுமே அரசியல்படுத்தப்பட்டு இருக்கிறார். இது மாதிரி தொடர்ந்து செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வருகின்ற தேர்தலில் பெரிய வீழ்ச்சி சந்திக்குங்க. தமிழகத்தில் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறனால தான் திமுக வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நாங்கள் தான் கேம் சேஞ்சர் மாதிரி. நாளைக்கு நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லை விஜய்க்கோ அந்த கூட்டணியில் போயிட்டோம்னா இவங்க சோழி முடிஞ்சு போச்சு. வயிற்றுச்சலாக இருக்குது, எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. தயவுசெய்து தமிழக முதல்வரே, நீங்கள் தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் இல்லைன்றீங்க. ஒரு தாய் உள்ளத்தோடு நீங்கள் இதில் கருணையாக இது பண்ணி நீங்கள் அப்பா அப்பான்றாங்க. இப்போ உங்கள் மயனை வெட்டினமாதிரி அர்த்தம். அப்போ அப்பா வந்து போய் பார்க்க வேணாமா? இப்போ எங்கள் தலைவர் வந்து மத நல்லிணக்க பேரணி அப்படின்னு ஒரு நிகழ்வுக்கு கேட்டாங்க, பெர்மிஷனு கொடுக்கலங்க. ஒரு அரங்கத்துக்குள்ளே பேசிட்டு வந்துட்டார். கூட்டணியில் வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பாயலாம், அந்த கூட்டணி மாதிரி தான் இருக்குது இவருக்கு போகிற போக்க பார்த்தா. அப்போ தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டால் அவங்க ஆட்சி இழந்து விடுவார்கள். தளபதி ஸ்டாலின் செய்ய வேண்டியது என்னன்னா, தான் கட்சிக்குள்ளே இருக்கிற சாதி வெறி பிடித்த அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ணணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்கள தலித் ஓட்டுகளை எல்லாம் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்களா, ராஜாவை பற்றி கேளுங்க. ராஜா தானே அவர், முக்கியமான தலித் தலைவர் தானே, ஏன் போலன்னு கேளுங்க. உதயநிதி ஸ்டாலினை கேளுங்க, ஏன் நீங்கள் போலன்னு கேளுங்க. அதை விட்டு விஜயன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு, அவர் இப்போ தாங்க வந்திருக்கிறாரு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். நாங்குநேரியில சின்னதுரை, இன்னைக்கு திருநெல்வேலியில தேவேந்திரன். இப்படி தொடர்ந்துகிட்டே தான் போகும் அந்த பட்டியல். இது வந்து நீங்கள் ஏன்ட்ட கேட்கக்கூடாது அந்த கேள்வியை, அரசாங்கத்தை பற்றி கேளுங்க. தொடர்ந்துக்கிட்டே போய் கொண்டிருக்கிறது என்றால் இது தடுக்க வேண்டிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்சியாளருக்கு இருக்குது. நல்லா பாருங்க, நீ கேட்ட கேள்வியிலேருந்தே நான் வர்றேன். கரெக்டாக தான் கேட்டீங்க. ஆனால் கேள்வியை மாற்றி கேட்டீங்க. அரசாங்கத்தை கேட்க வேண்டியாலும் என்கிட்ட கேட்டீங்க. ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கணும், இல்லை ஒரு எம்எல்ஏவை பார்த்து கேட்கணும். இப்போ பாருங்கள், திருநெல்வேலியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால், ஏறக்குறைய ஒரு ஆண்டு நினைக்கிறேன், அங்கே சின்னத்துரை என்ற ஒரு மாணவனை நல்லா படிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக வாயிலே போய் வெட்டினாங்க. நாங்குநேரியில் கேள்விப்பட்டீங்களா? அது ரொம்ப கொடூரமான ஒரு செயலாக நடந்துச்சு. அந்த செயல் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டாங்க. பள்ளிக்கூடத்தில்ங்க. அப்போ இவ்வளவு நடக்குதுன்னா மாணவர்கள் மத்தியில் சாதி புத்தி பரவி கொண்டிருக்கிறது. இதை தடுக்கணும் அப்படின்றது ஒரு அரசாங்கத்துடைய ஃபண்டமெண்டல் அடிப்படை. பாதுகாக்க வேண்டியது, மாணவர்களை நெறிப்படுத்த வேண்டியது, முறைப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் கடுமை. அப்போ கூட நாங்கள் கூட வந்து கடுமையாக அதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்வினையாற்றணும். எங்கள் தலைவர்லாம் அங்கே போய் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாருங்க. எந்த கட்சிக்காரும் நடத்தலை. அங்கே திருநெல்வேலியில் போய் அப்போ நடத்தும் போது கூட நாங்கள் கூட்டத்தில் இருந்தாலும் கூட எங்களுக்கு அங்கே உட்கார கூட சேர் கூட போடுறதுக்கு அனுமதி வழங்கலை. நான் போயிருந்தேன். அவ்வளவு மோசமாக இருந்துச்சு. அதெல்லாம் மீறி தான் நாங்கள் நடத்தினோம். ரைட்டு, ஒரு நிகழ்வு ஏதோ நடந்து போச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து நீதியரசர் சந்துரையா தலைமையில் ஒரு குழு அமைச்சிங்க. அந்த குழு வந்து சில பரிந்துரைகள்லாம் செஞ்சாங்க, இப்படிலாம் நீங்கள் மாற்றி அமைக்கணும்னு. இது வரைக்கும் அதை அமுல்படுத்தலை. சரி, அதை அமுல்படுத்தலை. அப்போ இது மாதிரி வராமல் தடுக்கணும்ல. அந்த ஊருக்கு பக்கத்தில்ங்க இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த இயக்குனர் பேர் பெற்று இருக்கிற மாரி செல்வராஜ் இருக்கார்ல, அவர் ஊருக்கு பக்கத்தில் தான் இந்த தம்பி தேவேந்திர ராஜ் அப்படின்றவரை வந்து அப்படியே கையை வெட்டி விரலை வெட்டியிருக்கிறாங்க. ஏண்டா வெட்டினாங்கன்னு கேட்டால், அந்த தம்பி வந்து கபடி பிளேயரான், நல்லா கபடி விளையாடுவாரான். ஏன்னா கபடி விளையாண்டா கபடியில் ஜெயிக்கப்பாரு. அதை விட்டுப்புட்டு அந்த பையன் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது இழுத்து வெளியில் இறக்கி விட்டு 3 பேர் சேர்ந்து அவன் கையை வெட்டியிருக்கிறாங்கன்னா இது எவ்வளோ கொடூரமான பல வெட்டுக்கள் இருக்கு, தலையில, கையில, முதுகுல. ஆமாங்க, தலையிலே வெட்டியிருக்கிறாங்க, கையில் வெட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்றனால ஓரளவு தப்பிச்சிருக்கிறான். இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லாமல் இருந்திருந்தால் ரொம்ப சிக்கல். இங்கே நல்லா பாருங்களேன், அந்த சின்னத்துரை வெட்டும் பொழுது அவங்க தங்கை என்ன சொல்லிச்சு பார்த்தீங்களா?
சில அண்ணன்கள் தான் வந்து வெட்டுனாங்க. அப்போ கூட ஒரு நாகரிகமான ஒரு சொல்லாடலை பயன்படுத்துச்சு. இப்போ கூட இவங்க அப்பா பேசும் பொழுது சில தம்பிமார்கள் வந்து தான் அப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவ்வளோ நாகரிகமாக பேசக்கூடிய ஒரு சமூகத்தை தொடர்ந்து இது மாதிரி செய்கிறாங்களே. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ரெட் நூல் உடைய சோசியல் மீடியா யூடியூப் மூலமாக கேட்குறேன். தமிழகத்தில் இருக்கிற அரசியல் இருக்கிற அமைச்சர்கள் ஏன் போய் செஞ்சு போய் பார்க்கல? அந்த பையன் இப்போ வெட்டுப்பட்டு கிடக்கிறான்ல, அமைச்சர் போகணுமா போகிறது இல்லையா? இல்லை எம்எல்ஏக்கள் போகணுமா போகிறது இல்லையா? இல்ல என்ன சிக்கல் இருக்குங்க போய் பாக்குறதுல? அதுதான் சாதி புத்தின்னு சொல்கிறேன். சாதி புத்தியோட திடுறாங்க அமைச்சர்லாம். ஏங்க ஒரு பையனை பாருங்க, ஒரு மாணவனை பாருங்க. இதுக்கு விடுதலை சிறுத்தை மட்டும்தான் போராடணுமா? முதல்ல அறிக்கை கொடுத்துருது எங்கள் தலைவர். இன்னொன்று அண்ணன் சண்முகம், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். இதை தவிர யாராவது வேற ஆள் இது கொடுக்குறாங்களா? வாயை திறக்கிறாங்களா? நான் தெரியாமல் கேட்குறேங்க. எங்கெங்கே போனாங்க இவங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கெங்கே போச்சு? வந்து பிஜேபி இல்லை எங்கே போச்சுன்னு சொல்கிறேன். சீமான் ஏன் இவங்க கட்சியில் வந்து பறையர்களே இல்லையா? இல்லை பல்லர்களே இல்லையா? இல்லை அருந்ததி மக்களே இல்லையா? இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருமே இல்லையா? அப்போ ஒரு பிரச்சனை அப்படி நடந்திருக்குன்னா எல்லா கட்சிக்காரரும் குரல் கொடுக்கணும்ல. நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கின்ற பறையர்கள் உண்மையிலே நீங்களாம் ஒரு என்ன சொல்கிறது, மானவ மரியாதை ரோசை இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன். சூடு சுரணம் இருக்கான்னு கேட்குறேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு அமைச்சரோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு திமுகவில் இருக்கிற அண்ணன் ராஜா மாதிரி பெரிய தலைவர்களோ அங்கே போய் பார்க்கணும்ல, இல்லை ஒரு அறிக்கை கொடுக்கணும்ல. அப்போ எதுவுமே கொடுக்காம இருந்தா இது என்ன காரணம் தெரியுமா? நெறியாளரை நீ கேட்க வர எனக்கு புரியுது. இது என்ன காரணம்னா ஒரு பொது புத்திங்க. அவங்க தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது என்ன பிரச்சனை பார்த்துக்குருவோம், அந்த குரூப்புக்கு காசு கொடுத்தா ஓட்டு போட்டுரும். இல்லை அண்ணன் திருமாவளவனை பார்த்து அண்ணே வணக்கம்னு சொன்னோம்னா உடனே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் வந்து தப்பாக எழுதுகிறீர்கள். அதெல்லாம் அந்த காலம், இது திருமா காலம். இப்போ ஒவ்வொருத்தனுமே அரசியல்படுத்தப்பட்டு இருக்கிறார். இது மாதிரி தொடர்ந்து செய்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், வருகின்ற தேர்தலில் பெரிய வீழ்ச்சி சந்திக்குங்க. ஏங்க 1, 2, 3 தொடர்ந்து ஒருத்தன் புல்லட் டப்புன்னு ஓட்டினான்ற ஒரே காரணத்துக்காக கையை வெட்டி விட்டாங்க. அந்த தம்பிகிட்ட நான் நேற்று கூட பேசினேன். என்னடா தம்பி எப்படி அவனுக்கு உடம்பு இருக்கு அப்படின்னா இன்னும் அந்த பழைய பொசிஷனுக்கு வரல. அப்புறம் மற்ற கட்சிகள்ல பறையர்கள் இல்லையான்னு கேக்குறீங்க. அப்ப பறையருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பறையர்கள் தான் வந்து கேட்கணுமா? அதிகாரத்துல இருக்க யார் வேணாலும் வந்து கேட்கலாம். கேட்க மாட்டாங்களே, அதான் இருக்கிற பிரச்சனையே. கேட்கணும் இல்லைங்க. இப்போ உடனே நாங்கள் இப்படி பேசிட்டோம்னா கூட்டணியில் பிரச்சனை வரும்பொழுதுக்கு சங்கத்தமிழ் எப்படியே பேசியிருக்காரு அப்படின்னா நான் ஏன்டா பேசுகிறேன்? நான் பைத்தியக்கார பயலா? நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து ஒருமையில வேண்டாம். இங்கே பாருங்க, நீ இப்படிலாம் பேசாதீங்க. ஒரு பையன் கையை வெட்டி விட்டாங்க. அவங்க அப்பாவுடைய மனநிலை, அவள் அப்பாட்ட எப்போ பேசினேன். இப்போ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உள்ள நான் யார்கிட்ட பேசிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? அவள் அப்பாட்ட தான் பேசிக்கிறேன் நான். அவள் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்புறம் என்ன சொல்றாங்க அந்த தம்பியினுடைய நிலை? ஒன்றும் செய்யல, கபடி விளாண்டுருக்காங்க. கபடி விளாண்டதான் பிரச்சனை. இப்போ மாரி செல்வராஜன் பேசினேன். அது மாரி செல்வராஜன் பயந்து போயிருக்கிறாரு, ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு. இப்போ அவருடைய படம் இப்போ வரப்போகுது. நீலம் ப்ரொடக்ஷன் ரஞ்சித்துடைய தயாரிப்பில் இப்போ வந்து இவருடைய இயக்கத்தில் ஒரு படம் வரப்போகுது, பைசன். அந்த படம் முழுக்க கபடியை பற்றி தான். அது அவர் சொல்ற எனக்கே பதட்டமாக இருக்குது. இப்போ இதுக்கே இப்படி இருக்குன்னா நாளைக்கு என் படம் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வருமோன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ யோசித்து பாருங்க. சாதி புத்தியாக இருக்குங்க. திராவிட மாடல்ன்றான், எல்லாருக்கும் எல்லான்றான். அப்போ நீ மக்கள் அரசியல்படுத்தணும்ல, முறைப்படுத்தணும்ல. இப்போ அந்த பண்ண 3 பேரையும் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. யாருன்னு இது பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன பையன் 11வது படிக்கிறாங்கன்னா அவன் வயசு என்ன? சிறைச்சாலைக்கு போனால் வாழ்க்கையே நாசமாக போயிடும். அந்த 3 பையலை கொண்டு போய் இப்போ சிறைச்சாலை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் பெரிய ரவுடியாக வந்து மாறி நிற்பேன். அப்போ யோசித்து பாருங்க, இந்த இந்த கலவரத்தின் மூலமாக இல்லை இந்த தாக்குதல் மூலமாக, இந்த கொலைவெறி தாக்குதல் மூலமாக என்ன ஆகுது? அந்த தலித்து அல்லாத அந்த பயல்களும் வாழ்க்கை கெட்டு போயிடுது. இப்போ இந்த பையன் வந்து எப்படி இருந்தாலும் அவன் வந்து திருப்பி அடிக்கல, அது வேற பிரச்சனை. அவனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மனசு உடஞ்சி போயிடுவானா? உடைய மாட்டானா? திருப்பி அதே மாதிரி கை வருமா வராதா? விரலை வெட்டி விட்டாங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்குது. அப்போ இது யார் பொறுப்பு? யாருங்க பொறுப்பு? அரசாங்கம் தானே பொறுப்பு. நான் ஒண்ணு கேட்பேங்க. நான் தொடர்ந்து உங்க மேலதானே அந்த கேள்வி வைக்கப்படுது. கூட்டணியில இருக்கீங்கல்ல, நீங்க தானே வலியுறுத்தணும் அப்படின்னு. நாங்க தாங்க எங்க தலைவர் அது நிகழ்வு நடந்த வித்தின் 2 ஹவர்ஸ்ல அறிக்கை கொடுக்குறாருங்க. பார்லிமெண்ட்ல போய் அங்க போய் சங்கிப்பையில வேற எதுக்க வேண்டியது இருக்குது. அப்போ மட்டும் நீங்கள் எல்லாம் வர்றீங்க, கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு கனிமொழி அக்கா வருது, அது வருது, இது வருது. அந்த அக்காலாம் எங்கே தூங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அதான் அந்த பக்கத்தில் அந்த அம்மா தூத்துக்குடிக்கு MP அங்கே ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே. நான் ஓப்பனாக கேட்குறேங்க, நீ தைரியமாக போடுங்க. ஏங்க இப்போ வந்து சங்கிப்பையில் எதுக்க வேண்டும் என்பதற்காக, இன்னைக்கு வந்து கல்விக் கொள்கை பிரச்சனை இருக்குது என்பதற்காக விடுதலை சிறுத்தையுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எங்களுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமாரை குரல் கொடுக்குறாரு இல்லையா? உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு அரசியலுடைய அந்த புத்தி இருந்துச்சுன்னா, உண்மையிலே பெரியார் உள்வான உண்மை என்றால் நீங்கள் அறிக்கை கொடுக்கணும்ல, இல்லை நேரம் நீங்கள் அங்கே போகணும்ல. எங்களை விடுங்க, நாங்களே தான் போய்கிட்டே இருக்கணுமா? நாங்களே தான் போராடி கொண்டிருக்கணுமா?
ஏன் தமிழக முதல்வர் போனால் என்னன்னு கேட்குறேன், நான் நேரடியாக கேட்குறேங்க. சரி, அவர் கூட பாவம், அவர் நிறைய பிஸியாக இருப்பார், விட்டுருவோம். கல்வித்துறை அமைச்சர் சின்ன பையனாக தான் எங்கே இருக்கிற அப்படி நண்பர் தாங்க அவர் கல்வித்துறை அமைச்சர். எங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நீ எங்கே இருக்கிறீங்க, எங்கே தூங்கிட்டு இருக்கிறீங்களா, நேரம் போக வேண்டியதானங்க அங்கே. நான் கேட்குறது தப்பாக ரைட்டாங்க. அவர் தான் கல்வித்துறைக்கு முக்கியமாக இருக்கிறார், அமைச்சராக இருக்காரு. இன்னைக்கு கூட உயர்கல்வித்துறையில் இருக்கிறாரு, ஒரு தலித் இருக்கிறாரு, அவர் எங்கே போனார்னு கேட்குறேன். ஆதிதிராவிட அமைச்சர் எங்கே போனார்னு கேட்குறேன். நான் கேட்குறது தப்புன்னா சொல்லுங்க, தப்புன்னு சொல்லுங்க. இல்ல இப்ப நாங்க மட்டும் தான் குரல் கொடுக்கணுமா, இவங்க எல்லாரும் எங்க போனாங்கன்னு கேக்குறீங்க, அது புரியுது. ஆனா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த குரல் அப்படிங்கிறது வெளியே கேக்குதுன்னு நினைக்கிறீங்க? கேட்கல, எவனுக்கு வந்து கண்டுக்கிற மாட்டாங்க. ஏங்க உண்மையிலே ஒரு நல்லவனா இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து கண்ட்ரோல் பண்ணிருக்கணுமா இல்லையா? இப்ப நடந்துச்சுங்க. கையை வெட்டினது எப்பங்க? கையை வெட்டினது 1 மாசத்துக்கு முன்னாடி. இப்பதான் அந்த பையன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்கான். டிஸ்சார்ஜ் ஆகி போய் 1 மாசம் தான் ஆகுது. அது முடியறதுக்குள்ள இது மாதிரி பண்றாங்கன்னா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இப்போ வந்து நான் கோவத்தை கூட நான் குறைச்சிக்கிறேன். இப்போ நான் தெளிவா சொல்றேன். இப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு என்னமோ ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பெரிய செயல் திட்டத்தோடு இறங்கி செயல்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்ப நல்லா கேட்டுக்க, நான் சொல்ற உண்மை 100க்கு 100 உண்மை. தமிழகத்திலயா இல்ல திமுகவுக்குள்ளயா? தமிழகத்துல திமுக உள்ளேலாம் இல்லை, தமிழகத்தில். திமுக உள்ள கூட இருக்கலாம், நீ அங்கே போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க. கரெக்டாக தமிழகத்தில் வந்து இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறனால தான் திமுக வெற்றி பெற்று கொண்டு இருக்கிறது. இப்போ நாங்கள் தான் கேம் சேஞ்சர் மாதிரி. நாளைக்கு நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்லை விஜய்க்கோ அந்த கூட்டணி போயிட்டோம்னா இவங்க சோழி முடிஞ்சு போச்சு. இது வந்து தெரிஞ்ச உண்மைதான். அதனால தமிழகத்தில் வந்து தலித்து பயிலாக பார்த்து ஒரு கலவரத்தை உருவாக்குவோம். ஏன்னா அவங்க மாணவர் அணி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபிபின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏபிவிபியா கரெக்டாக நமக்குலாம் தெரியாது, உங்களுக்கு கரெக்டாக தெரியுது பிறகு. அந்த குரூப் ஒரு குரூப் திருறாங்க. அவங்க இது மாதிரி மாணவர்களை போய் பிரெயின் வாஷ் பண்ணி இது பண்ணி அப்படியே செய்வாங்க, சதி செய்வாங்க. செஞ்சு ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்குவோம். கலவரத்தை உருவாக்குமே தலைவருக்கு கோபம் வந்துடும், அவர் எழுச்சி தமிழருக்கு. அப்போ கோபத்தில் அவர் கூட்டணி விட்டு கூட உடஞ்சி வெளியில் போகலாம் அப்படின்னு சதி செய்கிறார்கள். அதே எங்கள் தலைவர் வந்து அந்த அறிக்கையை பார்த்து படிச்சிங்களா? இதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் போலீஸாக இங்கே உருவாக்கணும், நுண்ணறிவு பிரிவு உருவாக்க வேண்டும், வருவதற்கு முன்னாலே தடுப்பதற்கான. இது இன்னைக்கு நேற்று சொல்லுங்க. எங்கள் தலைவர் எப்போ இந்த ஆட்சி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்ம முதல்வருடைய தொகுதி இருக்குது குளத்தூரா, அந்த தொகுதியிலேயே ஒரு நிகழ்வில் பக்கத்தில் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு வச்சுக்கிட்டு அன்றைக்கி நான் போயிருந்த இந்த நிகழ்வுக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், இந்த சாதிய கொலைகள் மத கலவரங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு முன்னுணர்ந்து தடுக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு பிரிவை போலீஸ்குள்ளே வைக்கணும்னு சொன்னது. இது காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இப்போ நீ கேட்டதுக்கு நான் சொல்கிறேன், காது கொடுத்து ஆணவ கொலைகளுக்கு எதிராக மசோதாவே வேண்டாம், சிறப்பு மசோதாலாம் வேண்டாம்னு சொன்ன முதலமைச்சர் இதை பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க பெரிய வைத்தறிச்சலா இருக்கு, எங்களுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. தயவு செய்து தமிழக முதல்வரே, நீங்க தான் திராவிட மாடல் எல்லாருக்கும் இல்லைன்றீங்க. ஒரு தாய் உள்ளத்தோடு நீங்க இதில் கருணையாக இது பண்ணி நீங்க அப்பா அப்பான்றாங்க. இப்போ உங்க மயனை வெட்டின மாதிரி அர்த்தம். அப்போ அப்பா வந்து போய் பார்க்க வேணாமா? நான் தெரியாம தான் கேட்குறேன். அவர் தான் சொல்கிறேன் அப்பான்னு அலைங்கன்றாரு, நாங்கள் அப்பான்னு கூட சொல்கிறோம். அப்பா அப்பா அங்கே போய் பாருங்கப்பான்னு நான் சொல்லுவோம்ல. அப்புறம் பார்க்கணுமா இல்லையா? இன்னும் ஆஸ்பத்திரியிலும் கிடக்குறேன் அந்த பையன். என் கட்சியை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர் அங்கே போய் பார்த்து தானே வந்திருக்கிறாங்க. போய் பார்த்துட்டு தான் வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப கவலைக்கிடமாக தான் இருக்கிறாரு. தலையில் வேற வெட்டியிருக்காங்க, சாப்பிட கூட முடியலங்க, உணவு கூட போக மாட்டேங்கிறாங்க. அது ஏதோ ஒரு சிஸ்டத்தில் உணவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களாம். அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான செயலுங்க. இந்த மண்ணில் நம்ம இந்த இப்படி வாழ்ற நினைச்சாலே கேவலமாக இருக்குது. இதுக்கு அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுத்து அதுக்காக அந்த பையில போய் பிடிச்சி என்கவுண்டர் நான் போட சொல்ல, அந்த பயலை பிடிச்சி கடுமையான நடவடிக்கை கொடுத்து இனிமேல் எதுவுமே நடக்க முடியாத அளவிற்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்ல. இப்போ முதல்வர் அங்கே போனாருன்னா, இல்லை முதல்வரின் சார்பாக ஒரு அமைச்சர் அங்கே போனாருன்னா அங்கே என்ன நினைப்பாங்க, ரைட்டா இது மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா அரசாங்கம் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கும்டா, அப்போ இனிமேல் அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு பயிர்களை அரசியல்படுத்துவாங்கல்ல. இது நல்லா கேட்டுக்கிறங்க, இவனுக்கு விரல் போச்சு, கை போச்சு, பெரிய பாதிப்பு அடைஞ்சிட்டேன். அதை விட மோசம் 11 வயசு, அதாவது 11வது படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்? 16 வயசுலேயே ஆகுது, மைனர் தானே, அவங்களுக்கு என்னங்க தெரியும்? அப்போ அவன் மனசுக்குள்ளே ஒரு சாதி புத்தியை வளர்த்துருக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னால் இருந்து ஏன் ஆர்எஸ்எஸ் இயக்கக்கூடாது, கூட்டணி ஏன் உடைக்கிறதுக்கா செயல்படக்கூடாது, இதை முதலமைச்சர் வந்து கண்டுபிடிக்கணும்ல. கூட்டணி உடைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்களா? நீ பாருங்க, ஒன்றோட ஒன்று பொருத்தி பாருங்க. இந்த பக்கத்து ஒரு இடத்துல வந்து கள்ளச்சாராய வித்தா என்ற தட்டி கேட்டனால இளைஞர்கள் 3 பேரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. எங்க? இந்த பக்கத்து மயிலாடுதுறை சைடு, கேள்விப்பட்டீங்களா? நான் சும்மா போற போக்கில் அடிக்கல, கரெக்டு தானே? இப்போ வேங்க வயலில் அங்கே மலத்தை யாரா கண்டுபிடுறான்னா அங்கே என்ன பண்ணா, நீ தானே கலந்தீங்கன்னு சொல்லி நேற்று அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க அந்த 3 தம்பிமார்களுக்கு. அதே பக்கத்தில் மேல்பாதையில் என்னாச்சு, கோயிலில் போய் சாமி கும்பிட போனவனை மண்டையை உடைச்சி அடித்து விரட்டி விட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு, அந்த தம்பிமார்களை கோயிலுக்குள்ளே கூட்டி போங்கன்றுச்சு. இன்னும் அந்த அரசாங்கம் இது வரைக்கும் செய்யாமல் இருக்குது. அதை விடுங்க. அப்போ நேரம் இங்கே வாங்க, அவன் புல்லட் ஓட்டினான்ற ஒரே காரணத்தினால வெட்டினாங்களே,
நல்லா படிக்கிறான்ற காரணம் வெட்டினாங்களே, அதே மாதிரி அங்கே அவன் வாயை வெட்டினாங்களே நாங்குநேரில் அந்த சின்னத்துறைன்ற தம்பியை, அந்த வரிசையில் இப்போ இந்த தம்பியை வெட்டி இருக்கிறாங்கன்னா அப்போ ஒன்றோட ஒன்று பொருத்தி பாருங்க. அப்போ ஏதோ ஒரு சதிவே நடக்குதுல்ல. ஏங்க அங்கே திருப்பரங்குன்றத்தில் அங்கே போய் என்ன பண்ணாங்க, அங்கே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அந்த குரூப்புக்கு ஆர்எஸ்எஸ் உடைய துணை அமைப்புகளுக்கு பேர் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. பெர்மிஷன் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? ஆமா ஆமா, போராட்டத்துக்கு கொடுத்தாங்களே. இப்ப எங்க தலைவர் வந்து மத நல்லிணக்க பேரணி அப்படின்னு ஒரு நிகழ்வுக்கு கேட்டாரு. 144 தடை உத்தரவு இருந்த போதும் அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கொடுத்தாங்களா? permission அப்ப எங்களுக்கு ஏன் கொடுக்கல? எங்க தலைவர் முந்தானத்து மதுரைக்கு போனாருங்க, நடத்துறதுக்காக கேட்டாங்க பெர்மிஷனு, கொடுக்கலங்க. ஒரு அரங்கத்துக்குள்ள பேசிட்டு வந்துட்டாரு. எங்க தலைவர் கடுமையான கூட்டணியில தானே இருக்கீங்க, கூட்டணி கேட்கணும்ல, நல்லா உங்களுடைய இருக்கு, உரிமை கூட்டணியில. தானே. கூட்டணியில் வந்து இந்த காய்கறி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைப்பாங்களா, அந்த கூட்டணி மாதிரி தான் இருக்கு இவருக்கு போற போக்க பார்த்தா. ஏங்க எங்க தலைவர் கலந்து கொள்கிறார், பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் கலந்து கொள்கிறார்கள், அதுவும் கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இல்ல அதுல திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஆதங்கத்தோட பேசியிருந்த மாதிரி இருந்துச்சு. மத நல்லிணக்கம் அப்படிங்கறத நம்ம பொது வெளியில ஒரு பேரணியாவோ இல்ல மக்கள் மத்தியில வெளியிடத்துல பண்ணிருந்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட இன்னும் சிறப்பா போய் ரீச் ஆயிருக்கும். ஒரு அதுதான் அரங்கத்துக்குள்ள பிரச்சனை. பண்ணது இப்ப அவங்க அப்படிங்கிறது ஒரு பேரணியை உருவாக்கிட்டாங்கல்ல. இப்ப மத நல்லிணக்க பேரணினா அவங்க வந்து மக்கள்கிட்ட நாங்கள் அரசியல்படுத்துறோம். மக்களே இனிமே இது மாதிரி கூப்பிடுவாங்க, நீ போகாதீங்க, கலந்துக்கிறாதீங்க, நம்ம சாதி மதங்களை கலந்து ஒரு தோழமையாக இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துல அதில் கலந்து கொள்றவங்கலாம் பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள், நீதிக்காக போராடிய வழக்கறிஞர்கள், அவங்கெல்லாம் கலந்து கொண்டு எங்க தலைவர் தான் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டுருக்காங்க. அப்ப எங்க தலைவருக்கே நீங்க அனுமதி கொடுக்கலைன்னா நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். நீங்க கேட்ட கேள்வியை நான் மீண்டும் சொல்லுகிறேன். திமுகவுக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் கும்பல் நுழைஞ்சிருச்சோ தமிழகத்துல மாதிரி அப்படின்னு சந்தேகம் தான் எங்களுக்கு வருது. ஓகே ஓகே. அப்ப கொடுக்கணும்ல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தேதி ஞாபகம் இல்லை. முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாளையொட்டி ஒரு விழா ஒன்று நடந்துச்சு, ஒரு மேடை மாநாடு மாதிரி. அந்த இடத்துல மீண்டும் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் ஆக்குவோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை தான் கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். ஏன்னா எல்லாருமே வந்து திமுகவினுடைய சிம்பிள் வச்சு அந்த பேட்ஜ் வந்து குத்திருக்காங்க. கூட்டணி கட்சி தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே, அப்படின்ட்டு வைகோ அவர்களா இருக்கட்டும், திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே அவர்களுக்கு இப்படி பல சிக்கல்கள் இருக்கும்போது அப்படி ஒரு விஷயம் தேவையா அப்படின்னு. அதாவது நீங்க அதை விடுங்க, அதை இதையும் போட்டு குழப்பக்கூடாது. சங்கி பெயர்களை அழித்தொழிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்ப கல்வித்துறையில பிரச்சனை, மொழியில பிரச்சனை, நம்மளை கேவலமா பேசுறேன், காட்டு மிராண்டின்றாங்க, இந்த சாதிக்காரையும் கொலை பண்றாங்களா, அதே மாதிரி அவங்களும் வந்து வார்த்தையால கொலை செய்யறாங்க. அதை தட்டி கேட்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சித்தாந்த ரீதியான ஒரு வலிமையான அமைப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி சங்கிகளை நாங்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும். அதே நேரத்தில் அவர்கள் அதே புத்தியில மதத்தை எவ்வளவுக்கு ஒழிக்கணுமோ, மத வெறிகளை எவ்வளவுக்கு எதிர்க்கணுமோ, அதை போல சாதி வெறியர்களும் எதிர்க்க வேண்டும் என்ற புத்தி யாருக்கு வரணும்? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அரசியல் பெருமக்களுக்கு வர வேண்டும். உங்களையே கேட்கிற விசிகாவை பார்த்தே தனியா நின்னா உங்களுடைய குரல் வெளியே கேட்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? என் சீமான் அவர்கள் இவ்வளவு நாளா தனியா தானே பேசிட்டு இருக்காரு, அவருடைய குரல் வெளியே கேட்கல. அவர் மேல விமர்சனங்கள் இருக்கட்டும், நிறைய சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பேசுறாரு, அதெல்லாம் கடந்து அவருடைய குரல் வெளியே கேட்கலையா? அந்த மாதிரி ஏன் விசிகாவோட குரல் கேட்காதுன்னு சீமானுக்கு குரல் கொடுக்கல? நாம் தமிழர் அப்படின்றால, தமிழன் இல்லையா அவன்? சவுத் ஆப்பிரிக்காக்காரனா? அவனுக்கு சேர்த்து குரல் கொடுங்க. உங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன். தனியா நின்று வந்து அதை நல்லா கேட்டுங்க. தனி மரம் தோப்பாகாது, தோப்பு வந்து அமைப்பாகாது. உங்களுக்கு புரியுதா? அமைப்பாதில் மட்டுமே அதிகாரங்கள் பிறக்கும். அந்த அதிகார வலிமை ஆதிக்கத்தை தகர்க்கும். நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்கறதுனாலதான் 100 கொலை நடக்கிற இடத்துல 1-2 கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கேட்பான்டா, இல்லை திருப்பி அடிப்பான்டா. இப்போ நாங்கள் வந்து மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறோம், எங்கள் இளைஞர்களை. இப்போ திருப்பி அவன் 4 பேரை வெட்டினானா சாதி கலவரமா தானே மாறும்? இல்ல சார், நீங்க 1-2 சொல்றீங்க, நம்ம மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நெறியாளரே பொறுங்க, நீங்க நான் கேட்ட கேள்விக்கு நான் முடிக்கல, அதுக்கு நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்க. நாங்க ஏன் திமுக கூண்டுல இருக்கிறோம்னா, இப்போ சங்கத்தமிழ் தைரியமா பேசுறேன்ல, கேள்வி கேட்கிறேன்ல, இதை தோழமை சூட்டலா கூட அவங்க எடுத்துக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கிறோமா கேட்கலையா? இதே நாங்கள் கூட்டம் இல்லாமல் வெளியே இருந்தோம்னா இன்னமும் எங்கள் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். எங்கள் தலைவர் மேடைக்கு மேடை சொல்லுவாருங்க, இந்த மானங்கட்ட அரசியல்ல கூனி குறுகி போய் நான் ஏன் நிற்கிறேன்னா, என் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்காதா, பாதுகாப்பு கிடைக்காதா என்பதற்காக நான் போராடுன்றார்ல. 90 நாங்கள் தேர்தல் நின்றா, 90 நாங்கள் தேர்தல் நின்றோமாங்க கிடையாது. 90 நாங்கள் தனியாக நின்றோமுங்க. 10 வருஷம் தனியாக இருந்தோம். 90 ஏறக்குறைய 2001 வரைக்கும். அப்போ வந்து ₹1 வந்து இது மாதிரி செய்ய முடியாது. அடிச்சா உடனே திருப்பி அடிப்பான். கையை வெட்டினானா அவன் கழுதையை வெட்டிருக்கிறாங்க எங்கள் பயிலுக்கு. அதெல்லாம் பழைய வரலாறு. அதெல்லாம் நிறைய பேர் சிறைச்சாலை கூட இன்னும் கிடக்குறாங்க. அதை விடுங்க, அது சரியில்லை, அது முறை. ஆயுத தீர்வு ஆகாது. ஆயுதத்தை கொண்டு ஒருத்தன் தாக்குறானா திருப்பி நம்ம ஆயுதத்தால் தீர்வு கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் முதல்ல என்ன பண்ணாருன்னா, நம்ம வந்து இனிமேல் வாக்கரி செயலுக்கு வருவோம் அப்படின்னு வந்தார்.
அப்போ வாக்கு அரசியலுக்கு வந்த பிறகு என்னாச்சு, நாங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? இப்போ வளர்ந்து கொண்டிருப்பதால் இப்போ அதிகமான கொலைகள், அதிகமான சாதிய வன்கொடுமைகள் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அரசியல் ரீதியாக கேட்பான்டா. இப்போ ஒருத்தனை வெட்டிட்டாங்க, நீங்கள் அவனை திருப்பி வெட்டிட்டீங்கன்னா அது அப்போட முடிஞ்சு போயிடுது. ஆனால் அந்த சமுதாயத்தை திருத்தணும்னா அது சட்ட ரீதியாக தான் போகணும். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, ஏன் புத்தனே சொல்லியிருக்கிறாரு, கொலைக்கு கொலை தீர்வல்ல, நெருப்புக்கு நெருப்பு தீர்வாகுமா? நெருப்பை தண்ணியை போட்டு தானே அணைக்கணும். இப்போ நான் கூட சொல்கிறது வந்து, இப்போ நான் இவ்வளோ கோவப்பட்டேன்னா அந்த சாதி வெறியினை பற்றி தானே பேசணும். அந்த சாதி வெறி சார்ந்த அந்த சமூகம், கல்லர் சமூகக்காரனே செஞ்சுருக்கிறேன், அவனை தானே பேசணும். எங்கனே ஒருத்தனை பேசணுன்னா அவங்கள பற்றி சொல்லுங்க நெறியாளரே. நான் யாரை பேசுனேன்? பைத்தியக்கார பையலாம் அவங்க இருக்கலாம். அவன் திருத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நான் கூட்டம் இருந்தால் ஏன் அரசாங்கத்தை பேசுகிறேன்? குற்றம் இவர்கள் குற்றம்ங்க. அவனை திருத்தணும்ல. நான் இப்போ அவனுக்காக பேசுகிறேன்ல. இப்போ அந்த 3 பயல்களையும் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டுட்டோம்னா அவன் வாழ்க்கையே போச்சா இல்லையா? அந்த புத்தி வேணுமா வேலையா? அப்போ யாருடைய இது முழுக்க தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது விசிகாவும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி களத்துல நிப்பாங்க. இந்த விஷயம் ஒவ்வொரு கட்டத்துக்கு அடையும் போதும் களத்துல நின்று இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுவா கண்டனங்களை தெரிவிப்பாங்க. இப்ப அந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, ரொம்ப சாஃப்ட் ஹேண்ட்லிங்கா இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்பட்டு யாரு சொன்னது இதெல்லாம்? எந்த பைத்தியக்காரன் சொன்னா? தெரியாம தான் கேக்குறேன். தொடர்ந்து வெளியே வைக்கப்பட்டுட்டே இருக்கு. நானே இந்த கேள்வி கேட்டிருக்கேன். நேத்து இங்க கட்சி விடுதலை சிறுத்தைகள் இதற்காக ட்ரெயினை மறைச்சிருக்கிறேன். எங்க நடந்தது? எங்க? திருநெல்வேலி. ட்ரெயினை மறைக்கப்பட்டது எங்க? கடலூர்ல. மதுரை என்னது பஸ் மறியல் உங்களுக்கு தெரியுமா? அங்கே ஸ்பாட்ல கண்டன ஆர்ப்பாட்டம். அதெல்லாம் தெளிவா நடந்து கொண்டுதான் இருக்குது. அதெல்லாம் நீங்க எந்த வகையிலும் பின்வாங்க மாட்டேன். மத நல்லிணக்க பேரணிக்கே அனுமதி கொடுக்கல, இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்களா? இல்ல அனுமதி இல்லாம பண்ணீங்க. தடையை மீறி நாங்க நடத்தி கைது பண்ணிட்டாங்க எங்க கட்சிக்காரங்களை. ட்ரெயினே மறிச்சுட்டாங்க. போட்டா உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெயினை மறிச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ட்விட்டர்ல சம்பந்தமா ஒரு கருத்து போட்டேன். அதுவே பல லட்சம் பேர் பார்த்துக்கிருக்கிறாங்க. அப்ப பொது சமூகம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பொது சமூகம் ஏற்றுக்கொள்ளுதுங்க. அரசாங்கம் தாங்க சரியில்லாம இருக்குது. இப்போ இதுமாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அந்த சமுதாயத்தில் இருக்கிற கல்லர் சமுதாயத்தில் இருக்கிற நிறைய நண்பர்கள் அவங்களே இதை ஏற்றுக்கொள்ளலை. இது ரொம்ப கொடுமையாக நடக்குது, ஏதோ 2 பேர் 3 பேர் செய்கிறதுனால ஒட்டுமொத்த எங்கள் சமுதாயத்திற்கே பேர் கெடுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட பேசுகிறாங்கல்ல, அந்த புத்தி வந்து இவங்க அரசாங்கத்திற்கு வந்து வரமாட்டேங்குது. அரசாங்கத்துக்கு என்ன நம்ம நினைக்கிறேன், ஓகே இது நடந்துச்சுன்னா நம்ம அமைதியாக இருந்துருவோம், நடவடிக்கை எடுத்தால் நமக்கு ஏதோ ஓட்டு போயிடுமா நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. ஒரு ஊரில் வந்து ஒரு 10,000 பேர் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேய் சொல்கிறேன். அதில் ஒரு 5,000 பேர் தலித் இருக்கிறாங்க, 5,000 பேர் நான் தலித் இருக்கான்னு பேச்சு வச்சுக்கிறோம். அதில் கலவரம் வரும்பொழுது கலவரம் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தா இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 10 பேர், அந்த பக்கத்துக்கு 10 பேர், இவன் தான் கலவரம் பண்ணுவாங்க. இல்லை ஒரு ஊரில் வந்து வெறும் கொஞ்சமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தலித்துகள், ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒரு 10,000 பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 10,000 பேரும் போய் சேர்ந்து 100 பேர் தாக்குறது இல்லை, வன்கொடுமை உருவாக்குறது இல்லை, சாதிய கொடுமை உருவாக்குறது இல்லை, ஆணவ படுகொலை செய்யறதில்ல. அங்கே இருக்கிற ஒரு 10 சாதி வரி பிடிச்சவன் தான் 10,000 பேரில் 10 பேர். அவனை வந்து நீ அழித்தொழிக்க வேண்டும். அழித்தொழிக்கணும்னா அவன் ஆளை காலி பண்ண சொல்ல, அவனுக்கு அந்த புத்தி வர அளவுக்கு நீ அரசியல்படுத்தணும். அப்போ நடவடிக்கை எடுக்கிற அரசாங்கம் அது செய்யாமல் இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த புத்தி வரல. தளபதி ஸ்டாலின் செய்ய வேண்டியது என்னன்னா, தான் கட்சிக்குள்ள இருக்கிற சாதி வரி பிடித்த அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ணணும். 1. 2வது வந்து அததான் நான் கேட்க வந்தேன். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியுதா? முதல்ல கத்தி பேசணும். அவர் தெரியணும், தெரிஞ்சதானே முதல்வர். அவர் தெரியாம இருந்தா தெரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி இதற்கு பிறகாவது அவர் உண்மையிலேயே யாராவது அதிகாரிகளை அனுப்புவார் நினைக்கிறேன். அதிகாரிகள்னா அமைச்சர் பெருமக்களை. அதுமாதிரி அதிகாரத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பெரிய உச்ச அதிகாரம் IAS IPS அவங்களும் சாதி வரி பிடிச்சிருக்கிறாங்க, அவங்களும் சங்கிகளாக இருக்கிறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். எடுத்தாதே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பெரியாருடைய கருத்துக்களை, இன்னும் சொல்ல போனால் புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் பரப்பணும். நான் ஆரம்பத்தில் நான் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவர் அமைச்சரான பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இப்போ ஏறக்குறைய அமைச்சர் அவருக்கு முன்னாடியே அவர் சந்தித்து நாங்கள் சொன்னோம், மாணவர்கள் மத்தியில் வந்து நெறிப்படுத்துவதற்காக நீங்கள் வந்து சமூக நீதிக்கான பாடங்கள் எல்லாம் நீ வைங்க. அப்புறம் அவர் அமைச்சரான பிறகு நாங்கள் சந்தித்தோம். எல்லா மாணவர் அணி, இளைஞர் அணி, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அவர் சந்திச்சு மனு கொடுத்தோமுங்க. அப்போ இன்னும் செய்யாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் செய்யலை. அப்போ அதெல்லாம் செய்யணுமுங்க. நான் ஒன்று தெரிஞ்சு, இது வந்து பயங்கரமான செட்பேக் ஆக போகுதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இதை வந்து யாரும் பொதுமக்களை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நீ ஏற்றுக்கொள்கிறீங்களா? பார்த்து கொள்கிற மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அப்போ இது கொடுமையான இந்த நிகழ்வை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம். இல்லை இது இப்படியே தொடரும் அப்படின்னா விசிகாவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் கூட்டணி விவகாரத்தில்?
அதெல்லாம் அப்போ பேசிக்கிறோங்க. உங்களுக்கு எங்கே போனாலும் கூட்டணி தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அது தேர்தல் வர்றப்ப பேசிக்கிருவோம். அதுக்காக எங்கள் மக்களுடைய பிரச்சனை கேட்காம நாங்கள் இருக்க முடியாது. வாய் அடிச்சு நாங்க கூட்டணி கட்ட முடியாது. அப்படிங்கறத ஏன் தொடர்ந்து கேட்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் கூட்டணிக்காக தோழமை சுட்டல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பிரச்சனைகள் நடக்கும்போது கேட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா மக்களுடைய நிலை ரொம்ப அவலமா இருக்கு அப்படின்னும் போது மக்கள் பக்கம் நிப்பாங்களா இல்ல கூட்டணி பக்கம் போவாங்களான்ற கேள்விதான் இது. அதுக்காக நல்ல தான் கேள்வி தொடர்ந்து கேட்டீங்க. கேட்கப்படுது. மக்கள் பக்கம் தான் மக்கள் நிற்பாங்க. பொதுமக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? எங்கள் தலைவர் என்றைக்குமே மக்களுடைய கருத்தை ஒட்டி தான் நான் கூட்டணியில் இருப்போம். கூட்டணி எதுக்கு இருக்கிறோம் நாங்கள் திமுகவோட? மக்கள் நலனுக்காகத்தான். மக்களுக்காகவே அந்த கூட்டணியே. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ தொடர்ந்து இது மாதிரி நடக்கும் பொழுது மக்கள் தேச்சு எதிர்த்துட்டானா மக்களோட நீ என்ன பெரிய ஆட்களா? மக்கள் யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. எங்க ஒரு படிக்கிற மாணவனை நீ ஏன் அவனை தலித்தா பார்க்குறீங்க? நான் மீண்டும் அதை கேட்குறேங்க. உங்கள் இப்போ இது இன்று முடியக்கூடிய தருணத்தில் நான் கேட்குறேன். அந்த தம்பியை வந்து ஒரு மாணவனாக பாருங்க. ஒரு 11வது படிக்கின்ற ஒரு மாணவன் தேவேந்திர ராஜ் இப்படி கையை வெட்டிட்டாங்க. வெட்டினது மாணவர்களுக்குள்ள பிரச்சனை, இது தப்பு அப்படின்னு ஏன் அங்கே வந்து அரசாங்கத்தின் சார்பாக ஏன் அங்கே போகலை? நான் கேட்குற கேள்வி தப்பா ரைட்டா? ஏன் ஒரு அமைச்சர் ஏன் போகல? அந்த பக்கத்து அமைச்சர் இல்லையா? போய் என்ன தம்பி உனக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா பண்ண நீ கேட்கணும்ல. அப்போ இதுலேருந்து என்ன புத்தி? இவங்களுக்கே அந்த புத்தியில் இருக்கிறாங்க. அப்போ தொடர்ந்து இது மாதிரி செயல்பட்டால் அவங்க ஆட்சி இழந்து விடுவார்கள். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். அதை நான் சொல்லுவது எங்களுடைய பொறுப்பு, எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஏன்னா ஒரு கட்டத்துல விசிகாவுக்கு மதநல்லிணக்க பேரணியே வந்து இங்க தடுக்கப்படுது அதிகாரிகளால அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு மேடையில. அண்ட் இந்த பக்கம் தாவேக்காவுல இருந்து ஆதரவு கிளம்புது விசிகாவுக்கு. மதநல்லிணக்க பேரணியை வந்து நீங்க நடத்துறதுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. ஏங்கப்பா அவர் ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல? இவ்வளோ பேச்சு பேசுறாருல, நான் வந்து பயங்கரமாக செய்ய போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன்னு போக வேண்டியதான். நீங்க போக வேண்டியதானே? ஏங்க இப்ப தமிழ்நாட்டிலே குரல் கொடுத்துருக்கு யாருங்க? விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர். உங்களுக்கு ஆதரவா தான் குரல் கொடுக்கறாருன்னு சொல்ல வரேன் நானு. சொல்லுங்க. அப்புறம் கூட்டணி அப்புறம் பாத்துக்குறோம். கூட்டணி தேர்தல் எப்பங்க? 2026 அப்ப பாத்துக்குறோம். இப்ப முதல்ல அவரை போக சொல்லுங்க. ஒரே போறோம்னாருல. இப்பதான் பாதுகாப்பு வேற கொடுக்க போறாங்க 14ஆம் தேதி. இப்போ போய் அங்க போய் பார்க்க சொல்லுங்க அந்த மாணவனை. அதை விட்டு போய் பாப்பாரா? பாப்பாருக்கு பாருங்க. அங்க போய் கேளுங்க. ஏன்டா கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் அவர் மனநிலை. சும்மா வாய்ஸ் அவுட் ஆளுங்க. அவங்களும் வந்து தலித்துகளை ஒரு பயன்படுத்துகிறார்கள். அதே என் குற்றச்சாட்டு. உண்மையான ஒரு நல்ல எண்ணம் இருந்தா இந்நேரம்லாம் போயிருக்கணும் ஸ்பாட்டுக்கு. இல்லை இந்நேரம் உங்க கட்சிக்காரன் போயிருக்கணும்ல. அங்கே போனவே விடுதலை சிறுத்தை தான். சொல்ல போனா அந்த பையன் விடுதலை சிறுத்தையே இல்லை. அந்த தம்பி திமுக காரனா. அப்புறம் என்ன பேச்சு பேசுறீங்க? திமுக காரங்க எப்படி வந்து மாணவர்னு சொல்றீங்க? எப்படி அவங்க குடும்பத்தார சொல்றீங்க? அவங்க அப்பாங்க பேர நான் பேசிட்டு வர்றேன். அது மட்டுமல்ல, முருகேசன் ஒரு கொலை பண்ணாங்கல்ல மேலாவளவில் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த மேலாவளவு முருகேசனு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன். இன்னமும் அந்த களத்துக்கு, அந்த விடுதலை களத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து யாரும் போயிருக்காங்களா? அந்த பையனை கொலை செய்வதற்கு முன்னால், அந்த போராளியை கொலை செய்வதற்கு முன்னால், ஒரு வாரத்திற்கு முன்னால் டாக்டர் கலைஞர் கருணாநிதி சந்தித்து பேசியிருக்கிறார். எனக்கு வந்து இப்படி இருக்கு ஐயா, எனக்கு கொலை பண்ணிடுவாங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா அப்பா ஒரு முதல்வர், அப்போ கொடுத்துக்கலாம்ல. அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்ல வர்றோம். இதில் வந்து ஏன் ஒரு அரசாங்கமாக இருந்து ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை விடுங்க. விஜய் விஜய் என்ன பண்ணுவார்? இங்கே சினிமா டான்ஸ் போட்டோமே அங்கே போய் டான்ஸ் போடுறதுக்கா? தம்பி படுத்து கிடப்பேன் அங்கே போய் ஒரு சோக பாட்டு வருவார் நினைக்கிறீங்களா? இங்கே கேளுங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்களே, தலித் ஓட்டுகளெல்லாம் வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்காங்களா, ராஜாவை பற்றி கேளுங்க. ராஜா தானே அவர், முக்கியமான தலித் தலைவர் தானே. ஏன் போலன்னு கேளுங்க. உதயநிதி ஸ்டாலினை கேளுங்க, ஏன் நீங்கள் போலன்னு கேளுங்க. அதை விட்டு விஜய் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் இப்போ தாங்க வந்திருக்கிறாரு. அவர் என்ன செய்ய முடியும் போய்? நான் தெரியாமல் கேட்குறேன். ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றீங்க விஜய். இல்லை அவர் என்ன செய்வார் பாவம்? நான் கேட்குறேன். அவர் என்ன செய்ய முடியும் அங்கே போய்? அவர் ஒன்றும் செய்ய முடியாது. வருத்தத்தை தெரிவிக்கல எங்களை மாதிரி. ஆனால் இன்னும் அதை கூட தெரிவிக்காமல் இருக்காரு. அது அங்கே இருக்கிற பிரச்சனையே. அதனால் இது வந்து கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன். யாருக்கு பதிவு செய்கிறேன்னா தமிழக அரசாங்கத்திற்கு நான் பதிவு செய்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.